மற்றும் சட்டத்தின் ஆட்சி. நீதித்துறை அப்படிங்கும்போது இந்தியாவில் எந்த மாதிரி நீதித்துறை அமைப்புகள்லாம் இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த டாபிக் இந்தியன் பாலிட்டியில சிலபஸ் வைஸ் டாபிக் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூட்டி தான் அடுத்த டாபிக் நீதித்துறை. நீதித்துறை எப்படி சட்டத்தின் ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல இருந்து கொஸ்டின் கம்பல்சரியா வரும். புக்ல இருக்கிற பாயிண்ட் இருக்கு, அது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் சேர்ந்துதான் அந்த வீடியோல இருக்கு. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீதித்துறை அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு அங்கம். ஒன்றிய அரசாங்கத்தோட நிர்வாகத்துக்கு கீழே 3 துறைகள் இருக்கு. ஒன்று என்ன நிர்வாகத்துறை வரும், ஆட்சித்துறை வரும், மூன்றாவதா நீதித்துறை அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? நீதித்துறை அப்படிங்கிறது குடிமக்களோட உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது தான் நீதித்துறை அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் 3 அடுக்கு நீதித்துறை பின்பற்றிட்டு வராங்க. என்னென்ன மாதிரி நீதித்துறைகள் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உச்ச நீதிமன்றம் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே உயர் நீதிமன்றம் வரும். உயர் நீதிமன்றத்துக்கு கீழே மாவட்ட நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன வழக்குகளையே 2 வகையா இருக்கு. சிவில் வழக்கு, கிரிமினல் வழக்கு அப்படின்னு. சிவில் வழக்குகள் அப்படிங்கும்போது எல்லாம் அதுக்குன்னு தனி சிவில் வழக்கு கோர்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க நம்ம போக வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம எடுத்தோனையுமே உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியாது. கீழமை நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுத்து அது தீர்ப்பு கொடுத்தா நம்ம அதுக்கு மேல்முறையீடா உயர் நீதிமன்றத்துக்கு போவோம். உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடாதான் உச்ச நீதிமன்றத்திற்கு போவோம். உச்ச நீதிமன்றத்திற்கு எப்ப போகலாம் அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நம்ம டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். மற்ற எல்லா நேரங்கள்லயுமே நம்ம உயர் நீதிமன்றத்துக்கு அடுத்துதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா பதவி வைத்த வாரன் ஹெஸ்டிங்கிறவர் தான் இந்த இந்து சட்டங்களை தொகுத்து, இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டங்களை வேணும் அப்படிங்கிற அமைப்பை தொகுத்து ஒரு நீதிமன்றங்கள் மூலமா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1973 ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது. அப்போ முதல்ல நீதிமன்றம் எங்க நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, கல்கத்தாவில தான் முதல் உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டுச்சு. கல்கத்தாவில் இருந்ததுதான் உச்ச நீதிமன்றமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெட்ராஸ்லயும் மும்பையிலையும் உயர் நீதிமன்றங்களை நிறுவுவாங்க. மெட்ராஸ்லயும் மும்பையிலையும் உயர் நீதிமன்றங்களை அதுக்கு அடுத்ததுதான் நிறுவுவாங்க. 1881 மற்றும் 1824 ஆண்டுகள்ல மெட்ராஸ்ல பம்பாயிலே உச்ச நீதிமன்றங்கள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நிறுவுறாங்க. அங்கேயும் உச்ச நீதிமன்றங்களை தான் 1801 1824 நிறுவுறாங்க. 1793 என்ன நடக்குது அப்படின்னா, காரன்வாலிஸ் ஆட்சியில் இருக்காரு. அப்போ சட்ட விதிகளெல்லாம் தொகுத்து ஒன்றிணைத்து தயாரித்து காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பு அப்படிங்கிற ஒன்ன வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் மிண்டோ மார்லி இருக்காருல, அவர் பல்வேறு நீதிமன்ற சீர்திருத்தங்களை வரம்புகளை எல்லாம் அதிகரிச்சாரு. மிண்டோ மார்லி நீதித்துறையில நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காரு. இந்தியாவுல இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் 1861 முக்கியமான சட்டம். 1861 ஆண்டு தான் இந்தியாவுல 3 இடங்கள்ல உயர் நீதிமன்றங்களை அமைக்கிறாங்க. எங்கெங்க அப்படின்னு கேட்டா, இப்போ மெட்ராஸ்ல இருக்கிற உயர் நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1861. மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1861. அதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றமா அமைக்கிறாங்க. அதெல்லாம் கலைச்சிட்டு தான் மருவத்தா, மதராஸ், பாம்பே அப்படிங்கிற 3 நகரங்கள்லயும் உயர் நீதிமன்றங்களை அமைக்கிறாங்க. அங்க என்ன அவங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அப்படின்னு இருந்துச்சுல, ஏற்கனவே 1801 1824 உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒண்ணு அமைச்சிருந்தாங்க. அதை ஒழிச்சிட்டு தான் 1861 கல்கத்தாவிலையும் மதராஸ்லயும் பம்பாயிலையும் உயர் நீதிமன்றங்களை நியமிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் அப்படிங்கறத ஒழிச்சிட்டாங்க.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்த உயர்நீதிமன்றம் தான் இப்ப வரைக்கும் நடைமுறையில இருக்கு. இப்ப இருக்கிற சென்னை உயர்நீதிமன்றம் ஆகட்டும், கல்கத்தா உயர்நீதிமாகட்டும், பம்பாய் உயர்நீதிமன்றம், இந்த 3 மாநிலங்கள்ல இருக்கிற உயர்நீதிமன்றங்களும் வந்து 1861ல உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வரலாறெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்திய உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டம் வந்து ஒரு முக்கியமான மைல்கல் அப்படின்னு கேட்டா இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்திய உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்க சட்டம் 1935 அப்படிங்கிறது ஒரு மைல்கல்லா இருந்திருக்கு. 1937ஆம் ஆண்டு வந்து கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் அப்படிங்கிறது தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இப்ப நடைமுறையில இருக்கல இந்தியாவுக்கு வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கு. ஒரே ஒரு உச்ச நீதிமன்றம் தான் இருக்கு. மற்ற நீதிமன்றங்கள்லாம் வந்து அந்த நீதிமன்றத்துக்கு கீழே வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கு. அந்த அமைப்பை எப்ப தொடங்குனாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா 1937ல தான் வந்து தொடங்குனாங்க. இதுபடி பார்த்தோம்னா ஒரு தலைமை நீதிபதியும் 6 நீதிபதி ஒரு நீதிமன்றம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதைத்தான் எப்படி கொண்டு வந்தாங்க? அதாவது 1937ல தொடங்கப்பட்டதுதான் கூட்டாட்சி முறை நீதிமன்றம். எங்க தொடங்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில தொடங்குனதுதான். அந்த நீதிமன்றத்தை தான் வந்து 1950ல வந்து இந்திய நீதிமன்றம் இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி தரம் உயர்த்திட்டாங்க. கூட்டாட்சி நீதிமன்றத்தை வந்து இந்தியாவின் உச்ச நீதிமன்றமா வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இப்ப இந்தியாவுல இருக்கிற உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1937ல உருவாகுறாங்க. ஆனா இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இந்தியாவோட நீதிமன்றமா உச்ச நீதிமன்றமா 1950ல தான் வந்து எஸ்டிமேட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அது கூட்டாட்சி நீதிமன்றமா தான் இருந்திருக்கு. 1950ல தான் வந்து அதை வந்து உச்ச நீதிமன்றமா அங்கீகரிக்கிறாங்க. ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு ஆர்டிகல்ஸ் 124 உச்ச நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்தது. எந்த சட்டத்தின்படி இந்திய உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 124 124வது உறுப்பின்படி இந்திய உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு விதியின்படியில் தான் இந்திய உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டு உள்ளது. அடுத்து உச்ச நீதிமன்றம் பத்திய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது கேட்பாங்களோ அதைத்தான் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா. உச்ச நீதிமன்றம் அப்படின்னாவே இந்தியாவில் வந்து உயர்ந்தபட்ச உச்ச நீதி வழங்கும் அமைப்பு. உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது இந்தியாவில் உயர்ந்தபட்ச நீதி வழங்கும் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சட்டத்தின் பாதுகாவலரா வந்து செயல்பட்டு இருக்கு. சட்டத்தின் பாதுகாவலர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாவே அங்க எங்க ஒண்ணு வரணும், உச்ச நீதிமன்றம் தான் சட்டத்தினோட பாதுகாவலர். நடுவண் மாநில அரசுகளோட சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை அப்படிங்கிறது தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. இப்ப பார்த்தோம்னா 3 அமைப்புகள்ல இது ஒரு சட்டமன்றம், நிர்வாகம், சட்டமன்றம், நீதியின் 3 பிரிவுகளா இருக்கு. இப்ப மத்திய அரசு ஆகட்டும், மாநில அரசுகளாகட்டும், நிர்வாகம், சட்டமன்றம், நீதி அப்படின்னு 3 பிரிவுகளா இருக்கும். நிர்வாகத்தோட தலைவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசுல குடியரசுத் தலைவரா இருப்பாங்க, மாநிலத்துல ஆளுநர் இருப்பாங்க. சட்டமன்றம் அப்படிங்கும்போது சட்டமன்றத்தோட தலைவர் அப்படிங்கிறது சபாநாயகர். ஓகேங்களா. சட்டமன்றத்தோட தலைவர் அப்படிங்கிறது சபாநாயகர். மத்திய அரசுல சட்டமன்றத்தோட தலைவர் வந்து சபாநாயகர் தான் வருவாங்க. நீதித்துறை அப்படிங்கும்போது அது தனிச்சு வந்துடும். ஓகேங்களா. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீதித்துறை அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பா வந்து இந்தியாவில் செயல்பட்டு இருக்கு. காலமா தான் அந்த தன்னாட்சி செயல்பாடு அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிட்டு இருக்கு இந்தியாவில். இப்போ நீதித்துறை தன்னாட்சி அப்படிங்கிறது வந்து அரசியலோட ஈடுபாடு நீதித்துறை மேல இருக்காது. எந்த ஒரு தீர்ப்புகளுமே வந்து சட்டத்தின்படிதான் நீதித்துறை வழங்கும் அப்படிங்கிறத தன்னாட்சி அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசுல வந்து உச்ச நீதிமன்றம் தான் பெரிய அமைப்பா இருக்கு. உச்ச நீதிமன்றத்தோட தலைவர் யாரு அப்படி இருப்பாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து இருப்பாங்க. இங்க உயர் நீதிமன்றத்திலயும் ஒரு தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது வந்து நாடு முழுவதுக்கும் ஒரே ஒரு நீதித்துறை, அதாவது உச்சபட்ச நீதித்துறை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றமா தான் நாடு முழுவதுமே செயல்பட்டு இருக்கு. குடிமக்களோட உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதுல நீதித்துறைக்கோட பங்கு மிகப்பெரியதா இருக்கு.
புதுடில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் எப்ப நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1950 நிறுவப்பட்டு ஜனவரி 28ஆம் நாளிலிருந்து செயல்பட தொடங்கியது. இந்தியா உச்ச நீதிமன்றம் வந்து எப்ப இருந்து செயல்பட தொடங்குச்சு அப்படின்னா ஜனவரி 28. உருவாக்கப்பட்டது 1950. எந்த அரசு அமைப்பு சட்டத்தின்படி நீதித்துறை உச்ச நீதிமன்றம் செயல்படுகிறது தொடர்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசு சட்டம் 1935 படிதான் வந்து ஒரு கூட்டாட்சி நீதிமன்றமா நிறுவப்பட்டு இப்போ இருக்கிற உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. நீதிமன்ற அமைப்பு. நீதிமன்ற அமைப்பு உச்ச நீதிமன்றத்தோட அமைப்பு அப்படிங்கிறது வந்து 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்துல ஒரு தலைமை நீதிபதி 8 நீதிபதிகள் இருந்தாங்க. 1950 உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட போதே ஒரு தலைமை நீதிபதி இருந்தாங்க. அதுல 8 நீதிபதிகள் இருந்தாங்க. நீதிபதிகள் வேறு, தலைமை நீதிபதி. தலைமை நீதிபதி ஒரே ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. மீதியில 8 நீதிபதிகள் இருப்பாங்க. 3 பேர் கொண்ட அமர்வு, 4 பேர் கொண்ட அமர்வுன்னு எல்லாம் நம்ம நியூஸ்ல பாக்குறோம்ல. எத்தனை பேர் வந்து அதிகபட்சமா 8 நீதிபதிகள் இருக்காங்க. அரசியலமைப்பின் விதிகள்ல அரசியலமைப்பின் பகுதி 5 கீழே அத்தியாயம் சாப்டர் 6 வந்து உயர் நீதிமன்றம் பத்தி குறிப்பிடுகிறது. உச்ச நீதிமன்றம் பத்தி குறிப்பிடுகிறது. உச்ச நீதிமன்றம் பத்தி குறிப்பிடும் அரசியலமைப்பு பகுதி என்ன அப்படின்னா பகுதி 5 அத்தியாயம் 6 சாப்டர் 6. சட்டப்பிரிவுகள் எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவுகள் 124 to 147 வரைக்கும் உச்ச நீதிமன்றம் பற்றி அரசியலமைப்பு பிரிவுகள் குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? அப்போ ஆர்டிகல்ஸ் வந்து 124 147 வரைக்கும் முக்கியமானது. அது உச்ச நீதிமன்றம் பத்திய அதிகாரங்கள் எல்லாத்தையுமே விளக்கக்கூடியதா இருக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் மற்றும் பதவி காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலைமை நீதிபதியை நியமிப்பது யாரு அப்படின்னு கேட்டோம்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை நியமிக்கிறாரு. மற்ற நீதிபதிகளை நியமனம் செய்ய தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் இதர 4 மூத்த நீதிபதிகளை கொண்ட குழுவுடன் அதாவது கலந்தாலோசிக்க வேண்டும். இப்போ தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. அதாவது பிரதமரோட ஆலோசனைப்படிதான் நியமிப்பாங்க. மற்ற நீதிபதிகளெல்லாம் வந்து நியமிக்கிறதுக்கு 4 பேர் மூத்த நீதிபதிகள் ஆல்ரெடி இருந்தாங்கல்ல அத நீதிபதிகளை கொண்ட குழு இருக்கும். கொலிசியம் அப்படிங்கிற குழு தான் நீதிபதிகள் நியமனத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது. அவங்களோட ஆலோசனையின்படிதான் மற்ற நீதிபதிகளை வந்து நியமிப்பாங்க. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகளோட பதவி காலம் அப்படிங்கிறது வந்து 65 வயது வரைக்கும் பதவியில நீட்டிப்பாங்க. உச்ச நீதிமன்றம் அப்படிங்கும் போது 65 வயது, அதுவே உயர் நீதிமன்றம் அப்படிங்கும் போது 62 வயது. டிஃபரன்ஸ் பாத்துக்குங்க. ஒரு ரெண்டுமே ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உச்ச நீதிமன்றம்னா 65, உயர் நீதிமன்றம்னா 62 வயது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடிமகனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் தகுதியே என்னன்னா அவங்க இந்திய குடிமகனா இருக்கணும். 5 ஆண்டுகள் வந்து உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியா பணிபுரிந்திருக்கணும். உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியா இருந்திருக்கணும். இல்லைன்னா 10 ஆண்டுகள் வந்து உயர் நீதிமன்ற வழக்கறிஞரா வந்து செயலாற்றிருக்கணும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறந்த சட்ட வல்லுநர்களா இருக்க வேண்டும். சோ எடுத்தோனையுமே வந்து இப்போ 10 ஆண்டுகள் வந்து பதவியில இருந்திருக்கலாம். 5 ஆண்டுகள் நீதிபதியா பணியாற்றி இருந்தாலும் அவர் வந்து நீதிபதி ஆக முடியாது. குடியரசுத் தலைவர் பார்வையில அவர் சிறந்த சட்ட வல்லுநரா இருந்திருக்கணும். அவர் முக்கியமான கேஸுகளை அவரோட தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டுச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க. ஓகேங்களா? உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் அப்படிங்கிறது புதுடில்லி. இது வந்து தெரிஞ்சதுதான், இருந்தாலும் பார்த்துக்கலாம். உச்ச நீதிமன்றத்திலோட அதிகாரங்களும் பணிகளும் என்ன அப்படிங்கும்போது ஒரு 5 ரைட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா தனக்கே உரிய நீதி வரையறைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு.
அதுபோக மேல்முறையீட்டு நீதி வரையறை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு. ஆலோசனை நீதி வரையறை, இதர நீதிவரை, நீதி புலனாய்வு எல்லாமே வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு. தனக்கே உரிய நீதி வரையறை. உச்ச நீதிமன்றம் வந்து நேரடியாக வரும் வழக்குகளையே வந்து தனக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, அதன் நீதி வரையறைக்குட்பட்டு அதை செய்யும் அப்படிங்களாம். இந்திய அரசாங்கம் வந்து ஒரு மாநிலம் அல்லனா அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கிடையே சிக்கல் வரும்போதும் இந்தியா அரசாங்கத்திற்கும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸுக்கு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை வரும்போது, இல்லைன்னா 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை வரும்போது நீதிமன்றம் தலையிட்டு அவங்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கும். அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தும் போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் நீதிமன்றம் இடையில பிரச்சனைகளை தீர்ந்து வைக்கும். அதாவது அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நம்ம நேரடியா உச்ச நீதிமன்றத்தையே அணுக முடியும், அதற்கான உரிமை நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து தனக்கே உரிய நீதி வரையறை அப்படிங்கிறது. மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைங்கும் போது உச்ச நீதிமன்றத்திற்கு தான் போகணும், அது உயர் நீதிமன்றத்துல செல்லாது. ஓகேங்களா? அப்போ அரசுக்கு இடையே ஏதாவது பிரச்சனை, அரசு ஏதோ ஒன்று கேள்வி கேட்கணும் அப்படின்னாலும் அது உச்ச நீதிமன்றத்துல தான் போக முடியும். மத்திய அரசுகள் சார்ந்த வழக்குகள், மாநில அரசுகளுக்கு இடையேயான வழக்குகள் எல்லாம் கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் தான் தீர்த்து வைக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா மேல்முறையீட்டு நீதி வரையறை. மேல்முறையீட்டு நீதிவரை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றமே நாட்டோட இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான் நாட்டோட இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். மாநில உயர் நீதிமன்றங்கள் வந்து உரிமையல் குற்றவியல் வழக்குகளை வந்து தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்ச நீதிமன்றம் விசாரிக்கும். மாநில உயர் நீதிமன்றங்கள் வழங்குற தீர்ப்பு இருக்குல்ல, அதுல வந்து உரிமையல் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள்னு சொல்லி 2 வழக்குகள் இருக்கும். உரிமையல் வழக்குகள் அப்படிங்கும் போது இந்த இடப்பிரச்சனை அந்த மாதிரி சாதாரண விஷயங்கள்லாம் தான் உரிமையல் வழக்குகள் வரும். ஓகேங்களா? அதுவே குற்றவியல் வழக்குங்கிறது கொலை, கொள்ளை, திருட்டு அந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து குற்றவியல் வழக்குகள்ல வரும். இப்போ இடத்த வந்து அரசு கையகப்படுத்துறதோ, இல்ல பக்கத்து வீட்டுக்கார் 2 பேர்த்துக்கு இடையில பங்கீட்டுல பிரச்சனை வருது, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உரிமையல் நீதிமன்றத்துல தான் வரும். ஓகேங்களா? குற்றவியல் வழக்குகள் தான் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு வரும். இந்த மாதிரி நீதிமன்றங்கள்ல வழக்குகள் இருக்கும், அதுக்கு உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம மேல்முறையீட்டுக்கு உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். ஓகேங்களா? மேல்முறையீடை மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் அணுகும், டைரக்டா வழக்குகளை எடுக்காது. ஓகேங்களா? அதுதான் மேல்முறையீட்டு நீதி வரையறை அப்படிங்கிறோம். அதுவே அரசுகளுக்கிடையே, மாநில அரசுகளுக்கிடையே பிரச்சனைங்கும் போது நேரா உச்ச நீதிமன்றத்தையே அணுகலாம். அது வந்து தனக்கே உரிய நீதி வரையறை அப்படிங்கிற கீழே வரும். அடுத்து என்னன்னா ஆலோசனை நீதி வரையறை. ஆலோசனை நீதி வரையறை அப்படிங்கிறது எந்த ஒரு முக்கியத்துவமான சட்டமோ இல்ல ஏதாவது கருத்தோ வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, சட்டம் அமலுக்கு வருது அப்படின்னா அதுக்கான ஆலோசனை வந்து மத்திய அரசுக்கு தேவைப்படும் பொழுது அதுக்கான ஆலோசனை வழங்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு. சில சட்டங்கள்ல திருத்தங்களை கொள்ளும் பொழுது உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட ஆலோசனை பெற்ற பிறகுதான் அதுக்கான திருத்தங்களை மேற்கொள்ளணும். அந்த மாதிரி ஆலோசனை நீதிமன்றமே கொடுக்கலாம், அரசும் போய் நீதிமன்றத்துக்கிட்ட ஆலோசனை கேட்டலாம். அதை என்னன்னு சொல்றாங்க? ஆலோசனை நீதி வரையறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது போக அடுத்த சில வரையறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் வந்து பிறப்பிக்கும் ஆணையை வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். இப்போ ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் வழங்குது அப்படின்னா அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி மற்ற எல்லா வழக்குகளும் வந்து உச்ச நீதிமன்றத்தோட வழக்கோட தீர்ப்பை உயர் நீதிமன்றங்களும் கீழமை நீதிமன்றங்களும் பின்பற்றும். அந்த தீர்ப்புக்கான வழக்கோட தீர்ப்பு எல்லாத்துக்குமே கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கும். குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றுதான் நீதிமன்றத்தில் வந்து பொதுவான செயல்முறைகள், வழிமுறைகளை ஒழுங்குபடுத்துதல், விதிகளை உருவாக்குறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றம் தன்னிச்சையா வந்து சில விஷயங்களை செய்ய முடியாது. பொதுவான செயல்முறைகளை, வழிமுறைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் கட்டாயம் தேவை. ஓகேங்களா? அதான் முக்கியம். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாம
பொதுவான செயல்முறை வழிமுறைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாது. அதுக்கு ஒப்புதல், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வந்து வேண்டும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீதி புலனாய்வு. ஒரு சட்டத்தில வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அப்படிங்கிற அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திடம்தான் உள்ளது. இப்ப நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அப்படின்னு அறிவிக்கிற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நீதி புலனாய்வு. நீதி புலனாய்வு அப்படின்னா அரசே ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் அது வந்து அரசியலமைப்புக்கு முரண்பானது அப்படின்னு அரசவே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திற்கு தான் இருக்கு. இதோட உரிமை என்னன்னு சொல்றாங்க நீதி ஆய்வு. நீதி புலனாய்வு அப்படின்னு அரசவே கேள்வி கேட்கறதுக்கான உரிமை வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு. நடுவண் அரசு வந்து மாநில அரசுகளுக்கிடையே வந்து பிரச்சனை ஏற்படும் பொழுதும் நடுவண் அரசு மாநில அரசுகளுக்கிடையே பிரச்சனை வருது ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அப்படின்னா அப்போ வந்து உச்ச நீதிமன்றம் கருத்தை சொல்லும். அரசியலமைப்பு சட்டத்தின் ஏற்படும் சந்தேகங்கள் கருத்து வேறுபாட்டினை வந்து விலக்கி தெளிவுபடுத்துவதற்கும் வந்து உச்ச நீதிமன்றம் இந்த நீதி புலனாய்வு அதிகாரத்தை பயன்படுத்தும். அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது. மாநில சட்டமன்றம் இயற்றும் சட்டங்களை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது. சப்போஸ் மாநில சட்டமன்றத்திலே சட்டம் இயற்றினாலும் அது அரசியலமைப்புக்கு எதிரானதுங்கிற அறிவிக்கிற உரிமை வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தது வந்து உச்ச நீதிமன்றத்தோட ரைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது போக இப்போ என்னன்னா அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு வந்து சில சட்ட வழி தீர்வுகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரிமைகள் மீறப்பட்ட நபர்களுக்கு விரைந்து நீதி வழங்க வேண்டும். உரிமைகளால பாதிக்கப்பட்டாங்க, அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு உடனே விரைந்து நீதி வழங்கணும். 5 வகையான நீதி பேராணைகள் வந்து இருக்கு. 5 வகையான நீதி பேராணைகள் என்னென்ன அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, நெறியுறுத்தும் நீதி பேராண்மை, தடை நீதி பேராண்மை, தகுதிமுறை வினவும் நீதி பேராண்மை, விளக்கம் கோரும் ஆணை. 5 வகையான பேராணைகளை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தன்னகத்தை கொண்டிருக்கு. இது உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டும் கிடையாது, உயர் நீதிமன்றமும் வந்து இந்த பேராணைகளை வந்து பின்பற்றும். அதுக்கும் இந்த அதிகாரம் கிடைக்கிறது. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுல சட்ட விதி தீர்வுகளுக்கு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இந்த பேராணைகளை வந்து பெற்றிருக்காங்க. அதாவது அதிகாரம் போன்றதுதான். ஆட்கொணர்வு நீதி பேராண்மை அப்படின்னா ஹெபிஸ் கார்பஸ். ஹெபி கார்பஸ்னா சட்டத்துக்கு விரோதமாக சிறைபிடிக்கப்பட்ட நபரை வந்து நீதிமன்றத்தின் மீது கொண்டு வர உத்தரவிடுதல். சப்போஸ் இப்போ ஒருத்தரை வந்து வாரண்ட் இல்லாம கைது பண்றாங்க, இல்ல வந்து சொல்லாம வீட்டுல உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு சொல்லாம கைது பண்றாங்கன்னா நாம போய் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டோம் அப்படின்னு ஆட்கொணர்வு மனு கொடுப்பாங்க. ஆட்கொணர்வு மனு கொடுத்தாங்க அப்படின்னா சிறைபிடிக்கப்பட்ட நபரை கொண்டு வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தணும். அதுக்காகத்தான் இந்த பேராணையை வந்து உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தும். கட்டளை நீதி பேராண்மை மெண்டாமஸ். கட்டளை நீதி பேராண்மை அப்படின்னா கடமையை செய்ய தவறிய அரசு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் பிறப்பிக்கும் கட்டளை தான் என்னதுன்னா மெண்டாமஸ். சப்போஸ் ஒன்று உச்ச நீதிமன்றம் வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா அது செயல்படுத்தாதவங்க மேல மறுபடியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அவங்க மேல கேள்வி கேட்கும். அதான் என்னன்னு சொல்றாங்க கட்டளை நீதி பேராண்மை அப்படின்னு சொல்றாங்க. கட்டளை நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க மெண்டாமஸ். தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா கீழ் நீதிமன்றங்கள் வந்து தங்கள் அதிகார வரம்பை தாண்டி செயல்படுத்துவதை தடுப்பது. சில அதிகாரங்களுக்கு மீறி செயல்படுச்சு கீழமை நீதிமன்றங்கள் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு தடையுறுத்தும் நீதி பேராண்மையை வந்து புரோபகேஷன்ல வந்து பயன்படுத்தும். ஆவணக்கேற்பு நீதி பேராணை செரிட்டோரியா செரிட்டிவரி. செரிட்டரி அப்படிங்கிறது வந்து செரிட்டோரியரி அப்படிங்கிறது கீழ் நீதிமன்றம் அல்ல தீர்ப்பாயங்களை பிறப்பித்த உத்தரவை வந்து ஆவணங்களை வர வைத்து மறு ஆய்வு செய்வது. இப்போ நம்ம காவிரி
சரி, இப்ப கீழ் நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு அப்படின்னா மேல்முறையீட்டுக்கு போறோம் அப்படின்னா அதுல என்ன உத்தரவு பிறப்பித்தீங்க, எந்த மாதிரி இது அணுகியிருக்கீங்க அப்படின்னு கேட்டு வாங்கி போயிரும். அதைத்தான் என்னங்கிறாங்க, ஆவணக்கேற்பு நீதி பேராண்மை செரிட்டோரரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தகுதி முறை வினவும் நீதி பேராணை குவா வேரண்டோ அப்படின்னா சட்டவிரோதமாக அரசு பதவியை வகுப்போர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக பயன்படுத்தப்படுறதா இந்த தகுதி முறை வினவும் நீதி பேராணை. எந்த தகுதியின் அடிப்படையில அவருக்கு பதவி கொடுத்தீங்க, அவர் பதவி எது எப்படிப்பட்டது அப்படிங்கிற வினாலாம் கேட்கும். அதுதான் இந்த தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை அப்படின்னு சொல்றாங்க, நீதி பேராணை அப்படின்னு சொல்றாங்க. இதோட உச்ச நீதிமன்றத்துல முக்கியமான இதோட உச்ச நீதிமன்றம் சார்ந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது உச்சபட்ச அமைப்பு. அத கீழே தலைமை நீதிபதி இருப்பாரு. தலைமை நீதிபதிக்கு கீழே நீதிபதிகளும் இருப்பாங்க. ஓகேங்களா? தலைமை நீதிபதி ஆகணும்னா அதனோட தகுதிகள் என்ன, அவங்களோட பதவி காலம் என்ன? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி காலம் 65 வயது வரைக்கும் பதவியில இருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது உச்ச நீதிமன்றம் சம்பந்தமான சரத்து என்ன அப்படின்னா 124 to 147 ஆர்டிகல்ஸ் 124 to 147 உச்ச நீதிமன்றத்தை பத்தி குறிப்பிடுகிறது. இது முக்கியமானது. ஓகேங்களா? எதுல இருக்கும் அப்படின்னா பகுதி 5ல இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது மாநிலத்தின் மிக உயர்ந்த நீதித்துறை அமைப்பு தான் என்னது உயர்நீதிமன்றம். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றம் இருக்கும். சப்போஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றம் இருக்கும். அரசியலமைப்புல பிரிவு 214 to 231 உயர்நீதிமன்றத்தை பத்தி குறிப்பிடுகிறது. அந்த பிரிவுகள் மாநிலத்துக்கு கீழே உள்ள நீதிமன்றங்களை மேற்பார்வையிடுகிறது. இந்தியாவில் தற்போது எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னா 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1816 சென்னை உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும். இருப்பினும் பல மாநிலங்கள் இருக்கணும் இல்லைனாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. டெல்லி அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம் தனக்குன்னு தனி உயர்நீதிமன்றத்தை கொண்டிருக்கிறது. தனக்குன்னு தனி உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ள ஒரே ஒரு யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல்லி தான் தனக்குன்னு தனி உயர்நீதிமன்றத்தை கொண்டிருக்கும் ஒரு யூனியன் பிரதேசம். உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது தலைமை நீதிபதியும் இதர நீதிபதிகளையும் கொண்டிருக்கும். குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதிகளை நியமனம் செய்வார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் தலைமை நீதிபதிகளையும் நியமனம் செய்பவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான். ஆளுநர் இருக்க மாட்டாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதிபதி தலைமை நீதிபதிகளை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, மாநில ஆளுநர் ஆகியோர் கலந்து ஆலோசித்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாரு. யாரெல்லாம் பங்கேற்பாங்கன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாருங்க. அடுத்த இப்ப அவர் பதவி முடிய போகுதுன்னா அடுத்த நீதிபதி யாரு வருவாங்க அப்படிங்கறதுல அவர் பங்கேற்பாங்க. உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி மாநில ஆளுநரும் அதுல பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நியமிக்க மாட்டார். நியமிக்கிறது குடியரசுத் தலைவர். நியமனம் மற்றும் பதவி நீக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 62 வயது நிரம்பும் வரையில பதவியில இருப்பாங்க. பதவி நீக்கம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதியின் பதவி நீக்க நடைமுறை போலத்தான் நாடாளுமன்றத்துல பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்துதான் அதை நீக்க முடியும். இப்போ நம்ம திருப்பரங்குன்ற வழக்கிலேயே ஒரு பர்டிகுலர் நீதிபதி மேல பதவி நீக்க தீர்மானத்தை முன்மொழிஞ்சாங்க நாடாளுமன்றத்துல. ஓகேங்களா? அது செய்ய முடியாது, பெரும்பான்மை இல்லை. இருந்தாலும் அது அவங்க மேல பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர்றது ஒரு ரிமார்க் தான். அதுக்காக அவங்க கொண்டு வருவாங்க. அவங்க கேரியர்ல ஒரு ரிமார்க் அப்படிங்கிற காரணத்துக்காக. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்குரிய தகுதிகள் என்னென்ன அப்படின்னா இந்திய குடிமகனா இருக்கணும். 10 ஆண்டுகள் நீதித்துறையில் பணிபுரிந்திருக்க வேண்டும். 10 ஆண்டுகள் நீதித்துறையில பணிபுரிந்திருக்கணும். இல்லைன்னா 10 ஆண்டுகள் வழக்கறிஞரா பணியாற்றி இருக்க வேண்டும்.
ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும் தனது கீழ் உள்ள கீழமை நீதிமன்றங்களை வந்து மேலாதிக்கம் செய்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றத்திற்கு கீழே மாவட்ட கீழமை நீதிமன்றங்கள்லாம் இருக்கும். மாவட்ட நீதிமன்றத்துல வந்து நம்ம வழக்கு தொடுப்போம், தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா நம்ம உயர்நீதிமன்றத்திற்கு தான் செல்ல வேண்டி இருக்கும். சட்டமன்றமோ மாநில ஆட்சித்துறையோ வந்து கட்டுப்படுத்தாது. அதாவது நீதிமன்றம் அப்படிங்கும்போது தன்னாட்சி அமைப்பு தான். அப்போ சட்டமன்றமோ மாநில ஆட்சித்துறையோ அவங்கள கட்டுப்படுத்தாது. உயர் நீதிமன்றங்களும் கூட அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள நீதி பேராணைகளை வந்து வழங்கும் அதிகாரம் கொண்டவை. நீதி பேராணைகள் வந்து அடிப்படை உரிமைகள் தொடர்பாக வழங்கும் போது உச்ச நீதிமன்றத்துக்கு என்னென்ன நீதி பேராணைகள் இருக்கோ அது வந்து உயர் நீதிமன்றத்திற்கும் இருக்கும். என்னென்ன நீதி பேராணைகள் இப்பதானே பார்த்தோம். இந்த பேராணைகள் தான் ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, கட்டளை நீதி பேராண்மை, தடையுறுத்தும் நீதி பேராண்மை, ஆவணக்கேற்பு நீதி பேராண்மை, தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை. இந்த எல்லாமே வந்து உயர் நீதிமன்றத்திற்கும் வந்து பொதுவானதா வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகக்கூடிய தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான டாபிக். இது வந்து கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது வந்து சில புக்ல இருக்கா அப்படின்னா இருக்கு, அதுல நிறைய இருக்காது. முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கோம். பொதுநல வழக்கு. பொதுநல வழக்கு அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் நலன் கருதி எந்த ஒரு தனிநபரும் நீதிமன்றத்தை நாடி மனு அளிக்க முடியும். இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, பொதுநல வழக்கு. இப்போ வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது நம்ம போய் நீதிமன்றத்துல வழக்கு தொடர முடியும். அது வந்து பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசமைப்பு உறுப்பு 32 கீழே உச்ச நீதிமன்றத்திலும் 226 கீழே உயர் நீதிமன்றத்திலும் பொதுநல வழக்கிற்கான மனுவை தாக்கல் செய்ய முடியும். ஆர்டிகல்ஸ் 32 இம்பார்ட்டன். அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நம்ம போய் உச்ச நீதிமன்றத்தை டைரக்டா வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நம்மளுக்கு அனுமதி வழங்குறது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 32 தான். அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல வந்து தொடர்பு கொண்டு வழக்கு மனு அளிக்கிறது வந்து ஆர்டிகல்ஸ் 226. முக்கியமான பாயிண்ட்ஸ். பொதுநல வழக்குகள் வந்து எப்படியெல்லாம் தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த காரணங்களுக்காக பொதுநல வழக்குகள் தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தடிமை தொழிலாளர் முறை தொடர்பான விவகாரங்கள்ல பொதுநல வழக்குகள் தொடங்க முடியும். கைவிடப்பட்ட குழந்தைகள், குறைந்தபட்ச கூலி வழங்காமை, சிறைச்சாலைகளில் நிகழும் மரணங்களுக்கு எதிராகவும் பொதுநல வழக்கு தொடர முடியும். வன்கொடுமை தொடர்பான புகார்கள்லையும் விரைவான நீதி அடிப்படை உரிமை அப்படிங்கிற மாதிரி விரைவா நீதி வழங்கணும், சில வழக்குகள்ல உடனே நீதி வழங்கணும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் நம் பொது வழக்குகளை வந்து தொடங்க முடியும். வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு மனு தாக்கல் செய்ய முடியும். இப்ப நம்ம ஒரு வழக்குக்கு போறோம், அவர் நம்ம கிட்ட வந்து மனு வாங்கல, வழக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னா நம்ம பொதுநல வழக்கு தொடங்க முடியும். வரதட்சணை கோரி பெண் வன்கொடுமை, மணப்பெண் தீ வைப்பு, பாலியல் வன்கொடுமை, கடத்தல், கொலை போன்ற எல்லா வகை குற்றங்களுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சார்பாகவும் பொதுநல வழக்கு தொடர முடியும். யாரு வேணாலும் தொடர முடியும். ஓகேங்களா? பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை புகார் ஏற்படும் பொழுது பொதுநல வழக்கு தொடங்கலாம். காற்று சுற்றுச்சூழல் மாநாடு தொடர்புடைய புகார்கள் என வகைப்படுத்துகிறது. இப்ப சுற்றுச்சூழல் தொடர்பான புகார்களோ இல்ல நல்ல வழக்குகளையும் வந்து பொதுநல வழக்குகளா வந்து தொடர்பு கொள்ள முடியும். அரசமைப்பு உறுப்பு 32 கீழ் உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் கீழ் பொதுநல வழக்கு மனுக்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும் அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் தமக்குள் இணைத்து கொண்டுள்ளது. இப்போ ஆர்டிகல்ஸ் 32 கீழே ஒருத்தர் வழக்கு போடுறாங்க அப்படின்னா அது ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு வந்து உச்ச நீதிமன்றத்திட்ட இருக்கு. சப்போஸ் வந்து ஏத்துக்காமையும் தள்ளுபடி பண்ணுவாங்க. நல்ல கருத்துக்கள் இருக்கும்போது அது பொதுநல வழக்கா ஏற்றுக்கொள்வார்கள். மாநில அரசுக்கும் மத்திய அரசு மாநகராட்சிகளுக்கு எதிராக பொதுநல வழக்கு தொடர முடியும். ஆனால் தனிநபருக்கு எதிராக பொதுநல வழக்கு தொடர்பு செய்ய முடியாது. சப்போஸ் இப்போ சென்னை மாநகராட்சி அப்படின்னு சொல்லி பொதுநல வழக்கு தொடர முடியும்.
ஆனா சென்னை மேயர் மேல பொதுநல வழக்கு தொடர முடியாது. அதாவது தனிநபர் மேல தொடர முடியாது. பொதுவா மாநகராட்சி மேல வழக்கு போட முடியும். முக்கியமான என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பீப்புள் யூனியன் ஆஃப் டெமோக்ராட்டிவ் ரைட்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, மக்களாட்சி உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம் விசஸ் இந்திய அரசு வழக்குல வந்து பொது ஆர்வம் கொண்ட குடிமக்கள் வந்து நீதிமன்றத்தை நாடும் பொழுது அதனை பொதுநல வழக்காக கருதலாம் என்று கூறி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கி இருக்கு. பொதுநல வழக்கை வந்து பொதுவாக வந்து பொது நலத்தின் அடிப்படையில வந்து ஒரு குடிமகன் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடுத்தா அதை வந்து பொதுநல வழக்கா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பே வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்திய அரசு சம்பந்தமான மக்களாட்சி உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம் விசஸ் இந்திய அரசு வழக்குல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீதிமன்றங்களில் பெஞ்சுகளோட வகைகள், பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிமன்றத்தில் பெஞ்சுகளோட வகைகள், உச்ச நீதிமன்றத்துல வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து 5 பேர், அதற்கு மேல் கொண்ட அரசியலமைப்பை வந்து முழு பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பேர் கொண்டிருந்த அமர்வு இல்லைன்னா அதற்கு மேல நீதிபதிகள் இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து முழு பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து டிவிஷன் பெஞ்ச் அப்படின்னா தலைமை நீதிபதி பங்கேற்றால் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் மற்ற நேரத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் உள்ளடக்கியதா டிவிஷன் பெஞ்ச். டிவிஷன் பெஞ்ச்னா தலைமை நீதிபதி இருப்பாரு, அவர் கூட 3 நீதிபதிகள் இருக்கலாம், இல்ல சில நேரங்கள்ல 2 நீதிபதி கூட இருக்கலாம். அந்த மாதிரி வழக்குகளை என்னன்னு சொல்லுவாங்க, டிவிஷன் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே பார்த்தோம்னா உயர்நீதிமன்றத்துல முழு பெஞ்ச் அப்படின்னா 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட நீதிபதிகள் வந்து இருப்பாங்க. டிவிஷன் பெஞ்சில் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நீதிபதிகள் இருப்பாங்க. சிங்கிள் பெஞ்ச் அப்படிங்கும் போது ஒரே ஒரு நீதிபதி மட்டும் இருப்பாங்க உயர் நீதிமன்றத்துல. உச்ச நீதிமன்றத்துல மோஸ்ட்லி அப்படி இருக்க மாட்டாங்க, உயர் நீதிமன்றத்துலதான் இருப்பாங்க. இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்களோட அமைப்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் நீதிமன்றங்களோட அமைப்பு மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் என்னன்னு சொல்லுவோம், மாவட்ட நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அமர்வு நீதிமன்றங்கள்னா குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா அமர்வு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம அளவில் உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றங்களை பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாய் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது வந்து நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும். இது நில வருவாய் நிர்ணயம் செய்து நில உரிமையாளரிடமிருந்து அதனை வந்து வசூலிக்கும். அதான் வருவாய் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறாங்க. சொத்து பிரச்சனைகளை வருவாய் நீதிமன்றங்கள் கீழே தான் வரும். விரைவு நீதிமன்றங்கள் அப்படின்னா இந்த மாதிரி நீதிமன்றங்கள் வந்து 2000 ஆண்டு முதல் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் கீழ் நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டதுதான் என்ன விரைவு நீதிமன்றம். சீக்கிரம் பெண்டிங்லயே கடந்துட்டு இருக்கும் 2000 ஆண்டுல இருந்து. அந்த மாதிரி வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக விரைவு நீதிமன்றம் கிடப்பிலேயே இருக்கிறதுக்கெல்லாம் சீக்கிரம் தீர்ப்பு கொடுத்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்ததான் இந்த விரைவு நீதிமன்றம். அடுத்தது என்ன அப்படின்னா, தொலைதூர சட்ட முன்னெடுப்பு அப்படின்னா கிராமப்புற மக்களுக்காக சட்ட உதவி மற்றும் சேவைகளை வழங்குவதற்காக சட்டம் மற்றும் நிதி அமைச்சகம் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கூட்டு முயற்சியால் தொடங்கப்பட்டது என்ன தொலைதூர சட்ட முன்னெடுப்பு அப்படிங்கிறது. சட்ட உதவிகளையும் சட்ட சேவைகளையும் வந்து கிராம மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்ததான் இந்த தொலைதூர சட்ட முன்னெடுப்பு அப்படிங்கிறது. இதை யாரு செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் அப்படிங்கிறது செயல்படுத்துது. அது போக மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தோட கீழே தான் இது செயல்படுது. ஆன்லைன்லயே அவங்களுக்கு ஆலோசனை கவுன்சிலிங் வழங்குறதா இந்த தொலைதூர சட்ட முன்னெடுப்புங்கிறது. குடும்ப நீதிமன்றங்கள். குடும்ப நீதிமன்றங்கள் குழந்தையின் பாதுகாப்பு, டைவர்ஸ் கேஸு, தத்தெடுக்கிறது, சிறார் பிரச்சனைகள் எல்லாம் எங்க வரும் அப்படின்னா குடும்ப நீதிமன்றங்கள்ல வரும். பல்வேறு உரிமைகள் கோரிக்கைகளுக்கு இந்த நீதிமன்றங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தனிநபர் சார்ந்தது குடும்ப பிரச்சனைகள்லாம் இந்த குடும்ப நீதிமன்றங்களுக்கு கொண்டு போவாங்க. அடுத்தது நடமாடும் நீதிமன்றங்கள், இ கோர்ட்.
கோர்ட் அப்படிங்கிறது வந்து 2005 முதல்ல நடைமுறையில இருக்கு. 2005 தான் தொடங்கப்பட்டிருக்கு. அனைத்து நீதிமன்றங்களும் கணினிமயமாக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ட்டோட முக்கியத்துவம். பொதுமக்கள் வந்து வழக்குகளை வந்து நேரடியாக வழக்கு நிலை மற்றும் அடுத்த விசாரணை தேதிகளை கட்டணமின்றி தேர்ந்தெடுக்க முடியும். பொதுமக்கள் இல்லைன்னா வழக்கறிஞர்கள் வந்து நேரடியா வழக்கோட நிலை என்ன, எப்ப அடுத்த விசாரணை அப்படிங்கிறத கட்டணம் இல்லாம தேர்ந்தெடுக்கிறது கேட்டு அறியறதா என்னன்னா இந்த நடமாடும் நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய சட்ட தேவை தேசிய சட்ட சேவை அதிகாரம் NALSA 1987ஆம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டது. சமுதாயத்தின் வந்து நலிந்த பிரிவினருக்கு வந்து இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்குவதோடு பிரச்சனைகளை வந்து சுமூகமா தீர்க்கிறதுக்காக இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. தேசிய சட்ட சேவை அதிகாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை. ஓகேங்களா? இப்ப வரைக்கும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நீதிமன்ற அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். சிவில் நீதிமன்றம்னா என்ன, நடமாடு நீதிமன்றங்களா என்ன, தேசிய சட்ட சேவைகள்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து எந்தெந்த உயர் நீதிமன்றங்கள் இருக்கு, அதனோட அதிகாரக்குட்பட்ட பகுதிகள் என்ன அப்படிங்கிறது. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க, அதனால இது முக்கியமானது. ஓகேங்களா? அதை நாம் பார்த்துக்கலாம். இப்போ அலகாபாத் நீதிமன்றம் அப்படின்னா எதுக்கு சொன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வரும். அலகாபாத் நீதிமன்றம் அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறதும், ஆந்திர பிரதேசம் உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்துக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியா இருக்கும். அதுவே பம்பாய் உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது மும்பைக்கு அதிகாரத்திற்கு உட்பட்டது. பம்பாய் உயர் நீதிமன்றம்ங்கிறது மும்பையில வரும். அது மட்டும் இல்லாம தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி டையூ டாமன், தாத்ரா நாகர் ஹவேலி டையூ டாமனோட யூனியன் பிரதேசங்கள்ல எந்த உயர் நீதிமன்றத்திற்கு கீழே வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மும்பை உயர் நீதிமன்றத்திற்கு கீழே வரும். கல்கத்தா உயர் நீதிமன்றம் அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி கொல்கத்தா தான். அதுக்கு எது எது வரும் அப்படின்னா மேற்கு வங்காளம் வரும். அது போக அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து எந்த உயர்நீதிமன்றத்தின் கீழ் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு கீழே வரும். அடுத்தது சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம். சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றங்கிறது சத்தீஸ்கருக்கு வரும். டெல்லி உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து டெல்லியில வரும். கவுகாத்தி உயர்நீதிமன்றம். கவுகாத்தி உயர்நீதிமன்றம்ங்கிறது கவுகாத்திக்கு வரும். அதோட பெஞ்சுகள் வந்து ஹோசிமா, இம்பால், அகர்தாலா, ஜிலாங்கில். ஹொசிமா, இம்பால், அகர்கால், ஜிலாங்கில் போன்ற இடங்கள்லாம் அதோட அமர்வு இருக்கும். அமர்வு அப்படின்னா அங்கங்க பெஞ்ச் இருக்கும். கிளை நீதிமன்றங்கள் மாதிரி செயல்படுங்க. கவுகாத்தி உயர் நீதிமன்றத்திற்கு கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னா அந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே வரும். அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இதுகளுக்கான பொதுவான நீதிமன்றம் எது அப்படின்னா கவுகாத்தி உயர் நீதிமன்றம் தான் இதுகளுக்கெல்லாம் பொதுவான நீதிமன்றம். குஜராத் உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது குஜராத்துக்கு மட்டும் தனியா இருக்கு. அகமதாபாத்ல அதனோட தலைமையகம் இருக்கு. இமாச்சல பிரதேச உயர் நீதிமன்றம் சிம்லால தலைமையகம் இருக்கு. ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றம் ஸ்ரீநகர் மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கு இடையில இருக்கு. கர்நாடகா உயர் நீதிமன்றம் வந்து பெங்களூர்ல தலைமையிடம் கொண்டிருக்கு. கேரளா உயர் நீதிமன்றம் வந்து எர்ணாகுளத்துல தலைமையிடம் இருக்கு. கேரளா உயர் நீதிமன்றத்திற்கு கீழே வருவது எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா கேரளாவும் லட்சத்தீவும். லட்சத்தீவு வந்து எந்த உயர் நீதிமன்றத்திற்கு கீழே வரும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கேரளா உயர் நீதிமன்றத்திற்கு கீழே வரும். மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் ஜபல்பூர்ல இருக்கு. அது போக பெஞ்ச் 2 இடத்துல கிளைகள் இருக்கு. எங்கன்னா இந்தூர், குவாலியர். இந்தூர், குவாலியர்ல அதனோட கிளைகள் இருக்கு. சென்னை உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது சென்னையில தலைமையகம் இருக்கு. அது கீழே பகுதிகள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி எந்த உயர் நீதிமன்றத்திற்கு கீழே வரும் அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் ஜோத்பூர், ராஜஸ்தான் ஜோத்பூர்ல இருக்கு. அதோட இன்னொரு பெஞ்சு ஜெய்ப்பூர்ல இருக்கு. அடுத்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம் சண்டிகர்ல இருக்கு.
இதனோட அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதிகள் எதுனா பஞ்சாப் வரும், ஹரியானா வரும், சண்டிகர் வரும். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த 3 பகுதிகளுமே பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்திற்கு கீழே வரும். சிக்கிம் உயர்நீதிமன்றம் காஸ்டாக் தலைமையகம் எங்க இருக்கு? சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது பிலாஜ்பூர்ல இருக்கு. உத்தராஞ்சல் நீதிமன்றம் நனிடால் தலைமையகம். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ராஞ்சியில இருக்கு. மணிப்பூர் உயர்நீதிமன்றம் எங்க இருக்கு அப்படின்னா இம்பால்ல தலைமையகம். மேகாலயா உயர்நீதிமன்றம் ஜில்லாங், மேகாலயா மாநிலத்துல ஜில்லாங் பகுதியில தலைமையகம் இருக்கு. திரிபுரா உயர்நீதிமன்றம் திரிபுரால அகர்தாலா இடத்துல இருக்கு. இதுதான் முக்கியமான உயர்நீதிமன்றங்கள். ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் வந்து மொத்தம் 6 உயர்நீதிமன்றங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தோட அதிகார வரம்புகளை வந்து கொண்டு இருக்கு. அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல வந்து அதிக நீதிபதிகளும் சிக்கிம் உயர்நீதிமன்றத்துல குறைந்த நீதிபதிகளும் இருக்கிறாங்களே. அலகாபாத்ல அதிக நீதிபதிகள் இருக்கிறாங்க, சிக்கிம்ல குறைந்த நீதிபதிகள் இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யாருன்னா சார் திருவாரூர் முத்துசாமி தான் முதல் இந்திய நீதிபதியா இருக்காரு. 1893 பிரிட்டிஷ் அரசால் நியமிக்கப்பட்டவர் தான் யாருன்னா முத்துசாமி. முதல் இந்திய தலைமை நீதிபதி யாரு அப்படின்னா பி.வி. ராஜமன்னார். முதல் இந்திய தலைமை நீதிபதி வந்து பி.வி. ராஜமன்னார். முதல் பெண் நீதிபதி வந்து பத்மினி ஜேசுதுரை அப்படிங்கிறவங்க தான் முதல் பெண் நீதிபதியா இருந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கிறவங்க வந்து லீலா சேத் தான் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்திருக்காங்க. இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்துல முதல் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்திருக்காங்க. இந்தியாவோட முதல் பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து பாத்திமா பீவி தான். உச்ச நீதிமன்ற நீதிபதி பாத்திமா பீவி. இது நாள் வரைக்கும் இந்தியாவுல தலைமை நீதிபதியாக பெண் நீதிபதி இருந்தது இல்லை. இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். பெண் நீதிபதி வந்து தலைமை நீதித்துறைக்கு வந்ததே கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியா வந்து காந்தகுமாரி பாட்நாயகர் வந்து இருந்திருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் பெண் தலைமை நீதிபதியா காந்தகுமாரி பாட்நாயகர் இருந்திருக்காங்க. ஓகே, இதோட வந்து நீதித்துறை சார்ந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். உச்ச நீதிமன்றத்தோட முக்கியம் என்னன்னு பார்த்துட்டோம், உயர் நீதிமன்றத்தோட முக்கியத்துவம் பார்த்துட்டோம், ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அது போக நீதி பேராணைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இந்தியாவில் இருக்கிற முக்கியமான உயர் நீதிமன்றங்கள் என்னென்ன, அதனோட அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அது போக இன்ஃபேக்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதாவது முக்கியமோ அதெல்லாமே பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.